ஜலச மினல் இமாமி கரீபன், இமாமுக்கு அருகாமையில் வந்து அமர வேண்டும். இன்று பார்க்கின்றோம் பள்ளிவாசலுக்கு வருகின்றவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், ஆனால் எங்கோ அமர்ந்து விடுகிறார்கள். இமாமுக்கு நெருங்க நெருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜும்மாவிலே நீங்கள் இமாமோடு நெருங்க நெருங்க நீங்கள் நினைத்து கொண்டீர்கள் இமாமோடு நெருங்கினீர்கள், கிடையாது, நீ சொர்க்கத்தோடு நெருங்கினாய் என்றார்கள் பெருமானார். யார் இமாமை விட்டும் தூரமாகி கொண்டாரோ அவர் இமாமை விட்டும் தூரமாகி விட்டார் என்று நினைக்கின்றார்கள், அவர் சொர்க்கத்தை விட்டும் தூரமாகி விட்டார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஜும்மாவுடைய நாளில் இமாமோடு நெருங்கி அமர்ந்து இமாமு சொல்லுகின்ற அந்த மார்க்கத்துடைய விஷயங்களை காது தாழ்த்தி ஆள் கேட்பாரோ, தான் என்னத்தான் பேசினாலும் பேச வேண்டிய அவசியம் இருந்தாலும் பேசாமல் வாய் பொத்தி காது தாழ்த்தி கேட்பாரோ, பெருமானார் சொன்ன நன்மையை பாருங்கள். நம்ம அரை மணி நேரம் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கலாம் ஜும்மாவுக்காக, அதிகபட்சம் 1 மணி நேரம் இருக்கலாம், ஆனால் நன்மை என்ன தெரியுமா? கானலஹு மினல் அஜ்ர். இந்த நன்மையை நாம் தெரிந்துவிட்டால் 1 மணி நேரம் கிடையாது, ஒரு நாள் ஒரு வாரம் எல்லாம் மஸ்ஜிதில் அமர்வதற்கு நாம் தயாராகி விட வேண்டும். சொன்னது பெருமானார். யாரு காது தாழ்த்தி பள்ளிவாசலில் சீக்கிரமாக ஜும்மாவுக்கு அந்த அமர்வாரோ அவருக்கு அல்லாஹ் எந்த நன்மையை தருகிறான்? அஜ்ரு சனதி சியாமிஹா வ கியாமிஹா. ஒரு மனிதன் 1 வருடம் நின்று வணங்கினால் என்ன நன்மையோ பார்த்தீங்களா? 1 வருஷம் முழுக்க நின்று தொழுத நன்மை, நஃபில் நோன்பு தொழுத நன்மை யாருக்கு கிடைக்கும்? ஜும்மாவுக்கு சீக்கிரமாக வருகின்றவர், பயானை கேட்கின்றவர், அமைதியாக இருக்கின்றவர், இமாமோடு நெருங்குகின்றவர், இவர் அனைத்து விஷயத்திற்கும் இந்த நன்மை கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுகின்றார்கள், இது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வீடு சில நேரத்தில் தூரமாக இருக்கலாம், மஸ்ஜிதிற்கு பக்கமாக இருக்கலாம், ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, ஜும்மாக்கு வருகின்றவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹ் நஃபில் நோன்புடைய நன்மையை தருகின்றான், நஃபில் நின்று வணங்கிய நன்மையை தருகின்றான் ஒவ்வொரு எட்டிற்கும். அப்ப யார் யார் எவ்வளவு தூரத்திலிருந்து வருகின்றார்களோ அவ்வளவு எட்டுகளுக்கு உண்டான நன்மை கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு சிறப்புகள் ஜும்மாவுக்கு இருந்தாலும் பயப்பட வேண்டும். இன்றைய நாள் வந்து விட்டால் என்னங்க பையன், ஜும்மா நாள் வந்து விட்டால் அதுதானே ஈதுல் மசாக்கீன், ஏழைகளுடைய பெருநாள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் சரியான உணவு சமைத்து சாப்பிடுங்கள், ஜும்மாவுக்கு சொல்லப்படுகிறது. வாரத்தில் தலைவன் ஜும்மா சொல்லப்படுகிறது. ஆனாலும் கூட இவ்வளவு சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம், நபி இதையெல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், கியாமத் ஜும்மா நாளில் வரும் என்றார்கள் பெருமானார். இந்த உலகம் அழிக்கப்பட போகிறது என்று அழிக்கப்படும். சனிக்கிழமை கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, திங்கட்கிழமை கிடையாது. பெருமானார் சொன்னது துன்யா அளிக்கப்படுகின்ற நாள் வெள்ளிக்கிழமை தான். ஏன்? மனிதன் படைக்கப்பட்ட நாளும் வெள்ளிக்கிழமை தான், அவன் அளிக்கப்படுகின்ற நாளும் வெள்ளிக்கிழமை தான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் வாழுகின்ற காலம் ரொம்பவும் கஷ்டமான பாவமான சூழ்நிலையில் காலத்தில் வாழ்கிறோம். நபி எத்தனை அடையாளங்கள் சொன்னார்களோ எல்லாத்தையும் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் போன பிறகு உலகம் அழிவதற்குள் 60 அடையாளங்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றார்கள். அதுல நபி விரல் விட்டு சொல்லுகின்ற அடையாளம் என்ன தெரியுமா? யுஸத்திகுல் காதிப் என்று சொன்னார்கள் பெருமானார். யுஸத்திகுல் காதிப், இந்த காலத்தில் பொய்யன் உண்மைப்படுத்தப்படுவான். மக்களுக்கு மத்தியில என்ன ஒரு இதாயிடுச்சுன்னு சொன்னால், யாரு நல்லவன் யாரு கெட்டவன் ஐடென்டிஃபை பண்ண முடியல. கெட்டவனை தலைவன் என்று சொல்லப்படுகிறது, அவனுக்கு பின்னால் போவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்களை பொய்யர்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்தை பற்றி சொன்ன ஒரு விஷயம், அமீன், நம்பிக்கை தாரியை, மக்களுக்கு சரியான வழிகாட்டியை இவன் மோசமானவன், இவன் தகுதி இல்லாதவன் என்று சொல்லுவார்கள். தகுதி இல்லாதவனை பிடித்து இவன் தான் நல்லவன் உத்தமன் என்று சொல்லுகின்ற காலம் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காலம் இந்த காலம்தான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். யுத்தமனு ஃபீஹல் ஹாயின், மோசமானவன் அவன் தகுதி இல்லாதவன், அவனை தலைவனாக ஆக்கப்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இருக்கின்ற பொழுது நாம் பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் மே 1ஆம் தேதி உழைப்பாளர்கள் தினம் என்று சொல்லுகின்ற, மனிதர்கள் வாழுவதற்கு அடையாளம் அவர்கள் ஓட வேண்டும், உழைக்க வேண்டும், வேர்வை சிந்த வேண்டும், தான் கடைசி வாழுகின்ற மூச்சு வரை தனக்கும் பயனாக தன்னை சார்ந்தவர்களுக்கும் பயனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற உழைப்பாளர்கள் தினம். மாற்றார்களை பொறுத்தவரை எல்லாருக்கும் ஒரு தினம் வைக்கப்பட்டு விட்டது, உழைப்பாளர்களுக்கு ஒரு தினம்.
ஆசிரியர்களுக்கு ஒரு தினம், பெற்றோர்களுக்கு ஒரு தினம், சிறுவர்களுக்கு ஒரு தினம், எல்லாத்துக்கும் ஒரு தினம் 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 என்று சொல்லப்படுகிறது. இஸ்லாத்தில் இப்படிப்பட்ட ஒரு கான்செப்டே கிடையாது. எல்லா நாளும் உழைப்பாளர்கள் தினம் தான், எல்லா நாளும் பெற்றோர்கள் தினம், எல்லா நாளும் ஆசிரியர்கள் தினம். அது என்னங்க வருஷத்திற்கு ஒரு நாள்? அப்படி கிடையாது. எல்லா நாளும் பெற்றோர்களை மதிக்க வேண்டும், ஆசிரியர்களை மதிக்க வேண்டும், எல்லா நாளும் உழைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இஸ்லாம் உழைப்பை வலியுறுத்துகிறது, அதற்கு அது வழிகாட்டுகிறது என்ற அடிப்படையில் இன்று உழைப்பாளர் தினமாக இருக்கிறது. இஸ்லாத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமாங்க? பெருமானாரிடத்தில் கேட்கப்பட்டுச்சு, யார ரசூலுல்லாஹ், அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்த மனிதர், மனிதர்களுக்கு பிடித்த மனிதர் யார் என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அன்ஃபாஹும் லின்னாஸ். யார் தன் வாழ்கின்ற சமூகத்திற்கு பயனாக இருப்பாரோ, தான் வாழ்வதற்கு ஒரு அத்தாட்சியாக, தான் வாழ்வதற்கு யார் ஒரு எல்லா வகையிலும் பயனாக இருப்பாரோ அவர் தான் சிறந்தவர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் வேலை செய்து தான் சாப்பிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ரஅல் கனம். இந்த உலகில் வந்த எல்லா நபிமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி என் வரை எல்லாரும் ஆடு மேய்த்தார்கள். குர்ஆன் சொல்லி தருகிறது, ஹஜ்ரத் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் ஷுஐப் நபி இடத்தில் 10 ஆண்டுகள் அவர்கள் ஆடு மேய்த்தார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் தன்னுடைய மகள் சஃபூராவை திருமணம் செய்து கொடுத்தார்கள் என்று குர்ஆன் சொல்லி தருகிறது. என்று சொன்னால் நபிமார்கள் உழைத்த உழைப்பு, தீனையும் அவர்கள் கட்டி காத்தார்கள், தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு துனியாவுக்காகவும் அவர்கள் சம்பாதித்தார்கள், வேலை செய்தார்கள். இந்த விவசாயம் இன்று செய்யப்படுகிறது பார்க்கின்றோம். விவசாயத்தை இஸ்லாம் தாங்க ஊக்குவிக்கிறது. ஃபர்ஸ்ட் பூமியில விவசாயம் செஞ்சது யாரு தெரியுமா? தஃப்சீர் இப்னு கஸீரில் வருகிறது, அவ்வலு மன் ஸரஅல் அர்ள ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இந்த பூமியில் விவசாயம் செய்த முதல் நபர் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய தந்தையாக இருக்கின்றார்கள். விவசாயத்தில் பரக்கத் இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று மதீனாவாசிகள் சஹாபாக்கள் எதில் பிரபல்யமானவர்கள் தெரியுமா? நபி மதீனாவாசிகளை கூப்பிடும் போதே யா அஹ்ல ஸரஅ, யா அஹ்ல ரீஃப் என்று சொல்லுவார்கள். ஓ விவசாயிகளே என்று தான் கூப்பிடுவார்கள். மதீனாவாசிகள் எல்லாம் விவசாயம் செய்கின்றவர்கள். சையதுனா தல்ஹா பின் உபைதுல்லா என்று சொல்லுகின்ற சஹாபி, இவர்கள் தான் முதலாக மதீனாவில் விவசாயம் செய்தார்கள். அவர்கள் தான் முதலில் மரம் நட்டினார்கள். அதற்கு பிறகுதான் மற்றவர்கள் எல்லாம் விவசாயம் செய்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். மதீனா முழுக்க பேரித்தம்பழங்கள் பிரபல்யமாக இருக்குது என்று சொன்னால் அது பேரித்தம்பழம் சொர்க்கத்துடைய கனி, சொர்க்கத்தில் வைக்கப்பட்ட பழங்கள், அது பூமியில் நட்டப்பட்டது சஹாபாக்களை கொண்டு. அவர்கள் விவசாயம் செய்து வேலை செய்து உழைத்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே நாம் எல்லாம் மற்றவர்களுக்கு முன்னோடியாக நாம் வேலை செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும். வாழுகின்ற கடைசி நாள் வரை நாம் நம்முடைய குடும்பத்தினருக்காக கஷ்டப்பட வேண்டும் என்பதைத்தான் ஷரியத் விரும்புகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் முன்னால் போகின்றார், வேகமாக போகின்றார். அவருடைய சுறுசுறுப்பை பார்த்து எல்லா மக்களும் திகைத்து போகின்றார்கள். இங்கே போகின்றார், அங்கே போகின்றார், இந்த வேலை செய்கிறார், அந்த வேலை செய்கிறார். சஹாபாக்கள்லாம் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. சஹாபாக்கள் இப்ப நபியை பார்த்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த மனிதர் இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறாரே, லவ் கான ஹாதா ஃபீ சபீலில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்தால் இவருக்கு கூலி கிடைக்குமா என்று சஹாபாக்கள் நபியை பார்த்து கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? இப்ப பாருங்க, வார்த்தை மிக முக்கியமானது. கடையில் இருக்கக்கூடியவர்கள் நாம் என்ன நினைச்சுக்கிட்டோம்? பள்ளிவாசல்ல உட்கார்ந்தா இபாதத்து, நமக்கு தொழுகையுடைய நன்மை பள்ளிவாசல்ல உட்கார்ந்தாதான் நன்மை கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே சொல்லிவிட்டார்கள். என்னங்க சொன்னாங்க? கடையில உட்கார்ந்தாலும் இபாதத்துடைய நன்மை கிடைக்கும், நீ ரோட்ல உன் மனைவி மக்களுக்காக ஓடினாலும் இபாதத்துடைய நன்மை கிடைக்கும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன் கான ஹரஜ யஸ்ஆ அலா வலதிஹி ஸிகார், இவர் வீட்டிலிருந்து கிளம்பி வேர்வை சிந்த ரோட்டிலே ஓடுகிறார், உழைக்கிறார். யாருக்காக? தன் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தார்களுக்காக, சின்ன குழந்தைகளுக்கு உணவு கொடுப்பதற்காக ஒரு மனிதன் வீட்டை விட்டு கிளம்புகிறார் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், தொழு வந்தா மட்டும்தான் அல்லாஹ்வுடைய பாதை, அதற்குத்தான் இபாதத் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் ஹலாலான உணவை தேடி எங்கு சுற்றினாலும் அதுவும்
அல்லாஹுடைய பாதையிலே நீங்கள் செல்லுகின்ற நன்மை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ இன் கான ஹரஜ யஸ்ஆ அலா அபவைன், தன்னுடைய வயதான காலத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஒரு மனிதர் ஓடுகின்றார், கஷ்டப்படுகின்றார், வெயிலிலே சிரமப்படுகின்றார். யாருக்காக? என்னை ஈண்டெடுத்த பெற்றோர்களுக்கு நான் சரியான ஹலாலான உணவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒருவர் உழைக்கிறார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் எத்தனை மணி நேரங்கள் அவர் கடையில் இருக்கட்டும், ரோட்டில் இருக்கட்டும், எங்கு இருந்தாலும் ஃபஹு ஃபீ சபீலில்லாஹ், அதற்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கக்கூடிய கூலிதான். எல்லாம் சொல்லிவிட்டு வைன் கான யஸ்ஆ அலா நஃப்ஸிஹி யஃபுஹா, ஒரு மனிதர் நான் யாரிடத்திலும் வாழ்கின்றவரை கை நீட்ட மாட்டேன். இஸ்லாம் உழைக்க கற்றுத் தருகிறது. கை நீட்டி விடாதீர்கள், யாருக்கு முன்னால் உங்கள் கண்ணியத்தை இழந்து விடாதீர்கள். இஸ்லாம் சொல்லி தருகிறது, உலகத்தில் நீங்கள் கையை நீட்டினால் அந்த நீட்டுதல் மறுமை வரை தொடரும். நாளை மறுமையிலும் நீங்கள் கை நீட்டி கொண்டு தான் இருப்பீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய பத்தினித்தனத்தின் காரணமாக நான் யாரிடத்திலும் கை நீட்ட மாட்டேன், என் குடும்பத்தை, அவருடைய கண்ணியத்தை யாருக்கு முன்னால் நான் அடமான வைக்க மாட்டேன் என்று ஒரு மனிதன் கஷ்டப்படுகின்றான், போராடுகின்றான் என்றால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறான். அவன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்திற்கும் கூலி என்றார்கள் பெருமானார். கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாத்திற்கும் கூலி இருக்கிறது, ஒன்றே ஒன்றை தப்பித்துக் கொள்ளுங்கள். வ இன் கான ஹரஜ யஸ்ஆ அலா ரியாயின், ஒரு மனிதன் எதற்காக? வீண் செலவிற்காக, பேருக்காக, புகழுக்காக, தற்பெருமைக்காக ஒருவன் சம்பாதிக்கிறான் என்று சொன்னால், முகஸ்துதிக்காக ஒருவன் என்னை எல்லாரும் பணக்காரன் என்று சொல்ல வேண்டும், எல்லாரும் என்னை போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஒருவன் ஓடடி உழைக்கிறான். முஃபாஹரத்தன், ஹதீஸில் வருகிறது, முஃபாஹரா, பாராட்ட வேண்டும், பெருமைக்காக ஒருவன் வீட்டை விட்டு கிளம்பி அவன் எத்தனை மணி நேரம் கடையில் உட்கார்ந்தாலும் ஃபஹுவ ஃபீ சபீலி ஷைத்தான், அது அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்த கூலி கிடைக்காது. அவன் ஷைத்தானுடைய பாதையில் போய்விட்டான், அவனுக்கு கூலிக்கு பகரமாக தண்டனை கிடைக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நபிமார்கள் உழைத்த உழைப்பு இருக்கிறது. உழைப்பிற்கு பேர் போனவர்கள் எந்த நபி தெரியுமா? சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம். வேலையை பற்றி, உழைப்பை பற்றி பேசுகின்ற பொழுது தாவூத் நபியை மறந்துடாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாவூத் நபியை போல நீங்கள் உழையுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், யஅமலு ஆல தாவூத ஷுக்ரா, யஅமலு ஆல தாவூத ஷுக்ரா, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பமே நீங்கள் வேலை செய்யுங்கள், உழையுங்கள், நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தருகின்றான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இப்ப சொல்லுகின்றார்கள், என்ன வார்த்தை சொல்றாங்க? நபிங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் கொடுக்கப்பட்ட நபி. இது காலுக யதக ஃபீ ஃபமித்தின்னீன் இலா அன் தப்லுகல் மிர்ஃபக் ஃபயக்ஸிமுஹா கைருல் லக மின் அன் தஸ்அல மன் லம் யகுன் லஹு ஷைஉன். பாத்தீங்களா, ஒருவன் வேலை செய்கிறான், அவன் நெருப்பு குண்டத்திலே கையை விடுகின்றான், இதிலே கை விழுங்குகிறது. நெருப்பு குண்டத்திலே சில நேரங்களில் அவனுடைய கைகள் நெருப்பு குண்டத்திலே பட்டு சூடாகி விடுகிறது. இது சிறந்தது. நீ யாருக்கு முன்னால் கை நீட்டி விடாதே. சொகுசாக கை நீட்டுவதை விட நெருப்பிலே பட்டு நீ உழைக்கக்கூடிய உன் கை சிறந்தது என்றார்கள் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். என்று சொன்னால் நாம் செய்கின்ற வேலை, எல்லாரும் இன்று வேலை செய்யத்தான் செய்கிறார்கள், ஆனால் நாம் செய்கின்ற வேலை அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதா, அது ஹலாலானதா, நாம் சம்பாதித்த சம்பாத்தியங்கள்? சையதுனா கௌஸுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய சம்பாத்தியத்தை பற்றி என்னிடத்தில் கேட்கின்றீர்களா? அவன் எப்படி செலவு செய்தான் என்று நீங்கள் சொல்லுங்கள், அவன் எப்படி சம்பாதித்தான் என்பதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள். இன்று பார்க்கின்றோம், ஆடம்பரத்திற்காக காசுகள் செலவு செய்யப்படுகிறது. வருத்தத்திற்குரிய விஷயம், நம்முடைய வாலிப பிள்ளர்கள் எத்தனையோ பேர்கள் நாம் டிவிகளிலே, கிரவுண்டுகளிலே பார்த்தால் படத்திற்காகவும் ஒரே ஒரு கிரிக்கெட் மேட்சை பார்ப்பதற்காக 5000க்கும் மேற்பட்டு 10,000க்கும் மேற்பட்டு அதை பெருமையாக அவர்கள் சொல்லிக் கொள்கின்றார்கள். காசை செலவு செய்வதை, சம்பாதிப்பதை விட செலவு செய்வதை பற்றி கேள்வி கேட்காமல் நாம் மறுமையில் உங்கள் காலை எடுத்து வைக்க முடியாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் சஹாபாக்கள் எதற்காக சம்பாதித்தாங்க? சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பெரிய வியாபாரி, அவர்களை நாம் மறந்து விட முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் மாலை பாடினார்கள். சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், யா ஹப்பதல் மால், நல்ல சிறந்தது இந்த காசு பணங்கள், அல் மாலு அஸ்வனு பிஹி அர்தி, நாங்கள் ஏன் சம்பாதிக்கிறோம்? எங்கள் மானம் மரியாதையை பாதுகாக்கக்கூடிய இந்த காசு பணங்கள் தான். வ அதகர்ரபு பிஹி இலா ரப்பி, இந்த காசு தான் என்னை இறைவனின் பக்கம் சேர்த்து வைக்கிறது. இந்த காசை கொண்டு தான் நான் ஜகாத் கொடுக்கிறேன், சதகாக்கள் கொடுக்கின்றேன். இதே காசை தான் மஸ்ஜிதுகள் கட்டப்படுகிறது, மதரசாக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன்? நமக்கு முன்னால் வைத்திருக்கக்கூடிய குர்ஆன்கள் இருக்கிறது, வெயிலுக்காக வேண்டி ஏசிகள் போடப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம்
இறைவனின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய வஸ்துக்கள் தான். இந்த காசை கொண்டு தான் அல்லாஹு தாலா மனிதனுக்கு உயர்வை தருகின்றான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், வஇன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். மனிதனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? நல்ல விஷயத்தை அவன் அதிகம் நேசிக்கக்கூடியவனாக. அந்த கைரை கொண்டு முராது காசு பணங்கள் சம்பாத்தியங்கள் என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி தருகின்றார்கள். எனவே எந்த காசு பணங்கள் நம்மை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்க வேண்டும், அது பாவத்தின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, அது அல்லாஹ்வை விட்டும் தூரப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. இன்று ரொம்பவும் வருத்தத்திற்குரிய ஐடியில் எவ்வளவு பேர் நம்முடைய வாலிபர்கள் வேலை செய்கின்றார்கள். வருத்தத்திற்குரிய செய்தி, அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய காசு பணங்கள் அது சரியான முறையில் செலவாகுகிறதா என்று கேட்டால் கிடையாது என்பது தான் மிகப்பெரிய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக சம்பாத்தியத்தை மட்டும் சொல்லி தரவில்லை, ஹலாலான முறையில் சம்பாதியுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு நபி தெரியுமா சொன்னாங்க? கியாமத் வரப்போகிறது, கடைசி நிமிஷம் சூர் ஊதுகின்ற மலக்கு வாயில் சூரை வைத்துக் கொண்டிருக்கிறார், ஊத போகின்றார். அப்பொழுது ஒரு நிமிஷம் இருக்கிறது, அந்த ஒரு நிமிஷத்தை கூட நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன் காமத்தி ஸாஅ, கியாமத் வரப்போகிறது. வஃபி யதி அஹதிக்கும் ஃபஸீலத்துன், உங்கள் கைகளில் ஏதாவது மரக்குச்சி இருக்கிறதா, மரக்கிளை இருக்கிறதா, ஃபஸ்தா அல்ல தகூம ஹத்தா யக்ரிஸஹா, சூறுவதற்கு முன்னால் அந்த மரக்குச்சியை எப்படியாவது பூமியில் நட்டிவிடு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உழைப்புக்கு எந்த அளவுக்கு நபி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க. சூறுவத போகின்ற கடைசி நிமிடம் கூட நீ வேஸ்ட் பண்ணி விடாதே, அந்த கையில் இருக்கக்கூடிய மரச்செடியை பூமியில் நட்டிவிடு, யாருக்காவது பயனளிக்கட்டும். ஃபல்யக்ரிஸஹா, ஏன் சொல்றாங்க நபி தெரியுமா? ஏன் அந்த மரத்தை நீங்கள் பூமியில் நட்ட வேண்டும்? ஃபலஹு பிதாலிக அஜ்ருன், நீ கையில் இருக்கக்கூடிய செடியை விட பூமியில் செடியை நட்டி விட்டால் அதற்கு உனக்கு கூலி இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்று சொன்னால் நாம் சரியான முறையில் ஹலாலான முறையில் சம்பாத்தியத்தை எடுக்க வேண்டும். மையஅகுது மாலன் பிஹக்கிஹி, சம்பாதிக்க வேண்டிய முறையில் ஹலாலான முறையில் தேவையான அளவுக்கு ஒருவன் சம்பாதித்தால் யுபாரிக் லஹு ஃபீஹி, அல்லாஹ் அதிலே பரக்கத்தை தருவான் என்றார்கள் பெருமானார். வமையஅகுது மாலன் பிகைரி ஹக்கிஹி, சம்பாதிக்க கூடாத முறையில் தவறான முறையில் ஷரியத் தடுத்த முறையில் இன்று பெண்களும் வேலைக்கு போகின்றார்கள். ஷரியத்துக்கு உட்பட்டு இருந்தால் சரிதான், ஆனால் ஷரியத்துடைய எல்லையை தாண்டி சம்பாதிக்கின்ற ஆசையிலே மோகத்திலே என்னங்க ரொம்ப வருத்தத்திற்குரிய செய்தி. என்னங்க, ராபிடோகள் இன்று ஓட்டப்படுகிறது, ஆண்களும் ஓட்டுகின்றார்கள் பெண்களும் ஓட்டுகின்றார்கள், பெண்கள் ஓட்டுகின்றதிலே ஆண்களும் ஆண்கள் ஓட்டுகின்றதிலே பெண்களும் போகின்றார்கள் என்று சொன்னால் இதில் வருகின்ற சம்பாத்தியங்கள், ஒரே ஒரு சின்ன வீடியோ போட்டு அதை 2 லட்சம் பேர்கிட்ட பார்த்து அதில் வருகின்ற சம்பாத்தியங்கள், இதில் என்ன உழைப்பு இருக்கிறது? இதில் ஷரியத்துடைய ஆகமான விஷயங்கள் என்ன இருக்கிறது? காசு வருவதை மட்டும் பார்க்காதீர்கள், வந்த வழியை பாருங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நாம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்பை ஊக்குவித்தார்கள். ஆனால் அதை விடவும் மிக முக்கியமானது அல்லாஹ்வின் பக்கம் நெருக்க வைக்கக்கூடிய வஸ்துக்கள் இந்த இபாதத்துகள், தொழுகைகள், மஸ்ஜிதுகள் தான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி சொன்னாங்க நபியிடத்தில், லகத் ரபிஹது ரிபஹன் யா ரசூலுல்லாஹ், இன்று எனக்கு ஜாக்பாட் அடிச்சிருச்சு, ஜாக்பாட் அடிச்சிருச்சு. என்ன? இன்று கடையிலே எனக்கு செம்ம வியாபாரம் நடந்துருச்சு, லாபம் கொட்டு கொட்டியது. மா ரபிஹல் யௌம மிஸ்லஹு அஹதுன், இன்று வியாபாரம் நடந்ததை போல வேறு என்றும் எனக்கு வியாபாரம் நடக்கவில்லை யா ரசூலுல்லாஹ், நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சஹாபி சொன்னாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வை ஹக் வமா ரபிஹத, உனக்கு நாசம் உண்டாகட்டுமாக, நீ என்ன லாபத்தை சம்பாதித்து விட்டாய், நீ செய்த லாபத்தை விட சிறந்ததை நான் சொல்லட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கடையில் அமர்ந்து நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதித்தாலும் அதை விட சிறந்தது என்ன தெரியுமா? ரக்அத்தைனி பஅத ஸலாஹ், நீங்கள் தொழுத பிறகு 2 ரக்காத் நஃபில் தொழுகின்றீர்களே, இதற்கு இருக்கக்கூடிய நன்மை இருக்கிறது, அது ஆகச் சிறந்தது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ கோடிக்கணக்கில் சம்பாதித்தாலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் சஜிதா செய்கின்ற ஒரு வாய்ப்பு, மஸ்ஜிதிலே திரும்ப திரும்ப நம்முடைய நெற்றியை பூமியிலே வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுப்பது கிடையாது. காபிர்களும் மாட்டார்களும் சம்பாதிக்கின்றார்கள், அவர்களுக்கும் காசு பணங்கள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து மஸ்ஜிதிலே அமர வைத்திருக்கிறான், அவனை நினைக்க வைத்திருக்கிறான். இது மிகப்பெரிய பாக்கியம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்று வருத்தத்திற்குரிய செய்தி. பெண்களும் வியாபாரம் செய்கின்றார்கள், பெண்களும் கணவன்மார்களுக்கு உதவி செய்கின்றார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் செய்கின்ற வியாபாரத்தை கியாமத்தின் அடையாளம் என்றார்கள் பெருமானார். லன் தகூம ஸாஅ, கியாமத் அதுவரை வராது. எதுவரை? ஹத்தா துஈனல் மர்அத்து ஸௌஜஹா அல திஜாரா,
ஆண் வியாபாரம் செய்வதை போல பெண்ணும் வியாபாரம் செய்வார். ஆண்கள் கடையில் அமர்வதை போல பெண்களும் அமரத்தான் செய்வார்கள். ஆண்கள் வீட்டை விட்டு வேலைக்காக புறப்படுவதை போல பெண்களும் வேலைக்காக புறப்படுவார்கள். இந்த காலம் வருவதற்கு முன்னால் கியாமத் வராது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று ஆண்கள் சம்பாதிக்கின்ற அளவை விட அதை விட அதிகமாகத்தான் பெண்கள் சம்பாதிக்கிறார்கள் என்று சொன்னால் இது காசு நமக்கு கிடைத்து விடலாம். ஆனால் ஷரியத் ரீதியிலே நமக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் பெருமானார் அதிகமாக வியாபாரிகளை பற்றி பேசும் பொழுது நபி எல்லா சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஹஜ்ஜத்துல் விதால. இப்ப நபி சொல்றாங்க, யா மஅஷரத் துஜார், ஓ வியாபாரிகளே, ஈயாக்கும் வல் கிذب, நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், வியாபாரம் மட்டும் செய்வதை குறிக்கோளாக கொள்ளாதீர்கள், வியாபாரத்திலே பொய் பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்று பொய் இல்லாமல் வியாபாரமே கிடையாது. எந்த துறை எடுத்தாலும் அதிலே பொய் தான் முதலீடாக இருக்கிறது, அதுதான் அசலாக இருக்கிறது. அதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் கஷ்டப்படுவது, ஏழையாக இருப்பது, இது ஒன்றும் ஷரியத் ரீதியில் தவறு கிடையாது. பெருமானார் சொன்னார்கள், ஒருவன் காலையில் எழுந்து மாலை வரை அவன் கஷ்டப்படுகின்றான். அவன் ஒரு 100 ரூபாய்க்காக ரோட்டில் இருக்கக்கூடியவர்களை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். என்ன வார்த்தை தெரியுமா நபி சொன்னாங்க? மன் அம்சா காலன் மின் அமலியதஹி, எனக்கு ஹராமான காசு வேண்டாம், எனக்கு பேரும் புகழ் வேண்டாம், நான் கஷ்டப்பட்டாவது ஹலாலான சம்பாத்தியத்தை என் மனைவி மக்களுக்கு கொடுப்பேன் என்று காலையில் இருந்து போய் அவன் இரவில் வந்து தூங்குகின்ற பொழுது அவன் காலெல்லாம் வீங்கி போய் விடுகிறது, வேர்வைகள் வடிந்து ஓடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் தூங்கி காலையில் எழுந்திருப்பதற்கு முன்னால் மக்ஃபூரல் லஹு, அல்லாஹ் அவன் பாவத்தை மன்னித்து விட்டான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வியாபாரம் செய்கின்றவர்களே, கஷ்டப்படுகின்றவர்களே, ஹலாலான சம்பாத்தியம் செய்யுங்கள், வைராக்கியம் வையுங்கள். என்னுடைய வாழ்நாள் முழுக்க நானும் ஹராமை சம்பாதிக்கவும் மாட்டேன், என் மனைவி மக்களுக்கு கொடுக்க மாட்டேன். செய்தனா ஸஅத் இப்னு முஆத் சஹாபிய ரசூல், நபி அவங்களுக்கு முசாஃபா செய்கின்றார்கள். கையை கொடுத்து முசாஃபா செஞ்சாங்க. கையெல்லாம் கொஞ்சம் கரடு முரடாக இருந்துச்சு. உடனே பெருமானார் கேட்டார்கள், முஆதே, உன் கை இப்படி இருக்கிறது, என்ன காரணம் என்றார்கள். யா ரசூலுல்லாஹ், அல்ரிபு அலைஹல் மிஸ்ஹா, நான் ஈட்டியை பிடிக்கின்றேன், கலப்பையை பிடிக்கின்றேன், விவசாயம் செய்கின்றேன், காலையிலிருந்து கலப்பை பிடித்து பிடித்து என் கையெல்லாம் சொரசொரத்து போகிறது. யா ரசூலுல்லாஹ், என் மனைவி மக்களுக்காக நான் உழைக்கின்றேன் என்று பெருமானாரிடத்தில் தன் கையை காட்டினார்கள். சாலபி போன்ற கிதாபில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தான் எல்லாரும் முத்தமிட்டார்கள். ஆனால் வாழ்நாளில் வரலாற்றில் எழுதப்படுகின்ற ஒரு செய்தி, ஸஅத் இப்னு முஆதுடைய கையை பெருமானார் அப்படியே முத்தமிட்டு விட்டார்கள். முத்தமிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஸாதே கஃபானி, இந்த 2 கைகள் இருக்கிறது, யுஹிப்புஹுமுல்லாஹ், இந்த 2 கைகளை பார்த்து அல்லாஹ் பெருமைப்படுகின்றான். இந்த 2 கைகளை அல்லாஹ் நேசிக்கின்றான். ஏன்? இது மனைவி மக்களுக்காக ஓடோடி உழைத்தது. இந்த கைகள் ஹலாலான சம்பாத்தியத்திற்காக கஷ்டப்பட்டது. அல்லாஹ்வுக்கு தெரியும் இந்த கைகள் பட்ட சிரமங்கள். நான் இதை முத்தமிடுகின்றேன் என்றார்கள் பெருமானார். கஃபானி யுஹிப்புஹுமுல்லாஹ், இந்த கைகளை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி வரை நாம் யாரிடத்திலும் தேவையாகி விடக்கூடாது. உழைக்க வேண்டும், நமக்கும் மனைவி மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி வியாபாரத்தை ஷரியத் ஆகுமாக்கி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவ்வளவோ காரியங்கள் துன்யாவோட முடிஞ்சிடும், துன்யால தொழுதவன் நாளைக்கு மறுமையில போய் தொழுகுவான்னு சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோன்பு வைப்பான்னு சொல்லல. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லபி தஜர அஹ்லுல் ஜன்னா, சொர்க்கத்தில் போய் கூட சில பேர் வியாபாரம் செய்வதற்கு அனுமதி கேட்பார்கள். ஒரு கால் சொர்க்கத்தில் போய் வியாபாரம் செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டால் அல்லாஹ் ஒரே ஒரு பிசினஸ் செய்வதற்கு சொர்க்கத்தில் அனுமதி தருவான். என்னங்க, லத்தஜர அஹ்லுல் ஜன்னதி ஃபில் பஸ் என்று சொன்னார்கள் பெருமானார். சொர்க்கத்தில் போய் என்ன தெரியுமா வியாபாரம் செய்யப்படும்? ஜவுளி வியாபாரம். ஜவுளி வியாபாரம். யாரெல்லாம் ஜவுளி கடை வச்சிருக்கிறாங்களோ, துணி கடை வச்சிருக்கிறார்களோ சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள். ஏன்? சொர்க்கத்தில் ஒரு கடை நடத்துவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தால் அது ஜவுளி வியாபாரமாக இருக்கும். ஏன்? மனிதர்களுடைய மான மரியாதைகளை, இந்த மறைவிடங்களை மறைப்பதற்கு ஆடைகள் தான் லிபாஸை யுவாரி சவ்ஆத்திக்கும் வரிஷா, மனிதர்களுடைய மானங்களை மறைக்கிறது. அந்த வியாபாரம் செய்வதற்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் அனுமதி தருவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்டது வியாபாரமாக இருக்கிறது. சொல்லிட்டு இப்ப நபி சொல்றாங்க, யாரும் வருத்தப்படாதீங்க, யாராவது நகை கடை வச்சிருந்தா, என்னங்க அஜத் இப்படி ஹதீஸ் சொல்லிட்டாரு, நான் ஹதீஸை தாங்க சொல்றேன், வலபித்தஜராஹலுன்னார், நரகவாசிகள் நரகத்தில் வியாபாரம் செய்வதற்கு அனுமதி கொடுத்தால் அல்லாஹ் அனுமதி கொடுப்பானா? லத்தஜரு ஃபி ஸர்ஃப்,
இந்த தங்கம் வெள்ளி வியாபாரம் செய்வதற்கு அல்லாஹ் நரகத்தில் அனுமதி தருவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏங்க இந்த நரகம் இந்த வெள்ளியும் தங்கம் தான் மனிதனை விட்டும் அல்லாஹ்வை விட்டும் தூரப்படுத்துகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாசிகள் செய்கின்ற வியாபாரம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் நேரம் கடந்து விட்டது. இன்று மே 1 உழைப்பாளர்கள் தினமாக இருப்பதன் காரணமாக முஸ்லிம்கள் நமக்கு நபிமார்கள் கற்றுக் கொடுத்தது எல்லா நபிமார்களும் உழைத்திருக்கிறார்கள், பெருமானார் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். நபியை பற்றி கேட்கப்படுது. இன்னைக்கு சண்டே வந்துருச்சா, ஹாலிடே, இன்னைக்கு லீவுங்க, நம்ம ஜாலியா இருப்போம், ஜாலியா சுத்துவோம். அதே போன்று பசங்களுக்கெல்லாம் வெக்கேஷன் வந்துருச்சா 40 நாள் என்னங்க ஜாலியா அங்க போவோம். இஸ்லாத்துல இந்த ஜாலின்ற ஒரு வார்த்தை கிடையாது. இஸ்லாத்துல ஃப்ரீ ஒன்று கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃப்ரீயா இருந்ததே கிடையாதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலியாக இருந்தது கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் என்னங்க செய்வார்கள்? நபியை போல பிஸி ஷெட்யூல் யாருக்கும் கிடையாது. உழைத்தவர்கள் பெருமானார் தான் மரணிக்கின்ற கடைசி நிமிடம் வரை மக்களுக்காக பேசினார்கள், உழைத்தார்கள். நபியுடைய 63 ஆண்டுகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பயணங்கள் எப்படிப்பட்ட பயணங்கள் தெரியுமா? 17 போர்க்களங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டார்கள். 50 படைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். 3 வியாபாரத்துடைய பயணம் தான் செய்திருக்கிறார்கள். மியராஜுடைய விண்ணுலக பயணம் தான் செய்திருக்கிறார்கள். இவ்வளவு 63 ஆண்டுகளில் பிஸி ஷெட்யூல். நபி அமைதியாக இருந்தது கிடையாது. வீட்டில் செருப்பு தைப்பார்கள், ஒட்டகத்திலே பால் கறப்பார்கள். எந்த வேலையில்லைன்னு சொன்னா நபியுடைய மனைவிமார்கள் கூட இருந்து ஒத்துழைப்பாக ஒத்தாசையாக இருப்பார்கள். நபி அந்த அளவுக்கு உழைப்புக்கு பேர் போனவர்கள் என்ற ஒரு செய்தியை நான் இங்கே சொல்கிறேன். ஹஜ்ஜுடைய காலம் வந்து விட்டது. ஹாஜிகள் எல்லாரும் புறப்படுவதற்கு நேற்று கூட முதல் ஃபிளைட் கிளம்பி விட்டது. எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போகின்றார்கள். ஒரே ஒரு செய்தி நான் ஹஜ்ஜை பற்றி சொல்ல வேண்டும். காரணம், இன்று ஹஜ்ஜுக்கு அதிகமாக போகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஒரே ஒரு ஹஜ் 4 உம்ரா. அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க. ஹிஜ்ரி 9 முடிந்து விட்டது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு 2 ஹஜ் செஞ்சாங்க. உஸ்மான் கனி 3 ஹஜ் செஞ்சாங்க. அலி ரலியல்லாஹு 6 ஹஜ் செஞ்சாங்க. அவர்களுடைய வசதி. ஆனால் ஆண்டுக்கு ஹஜ்ஜுக்கு போகின்றவர் இருக்கிறார்கள். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், என்னங்க சொல்றாங்க, யஅதி அலன்னாசி ஸமான், ஒரு காலம் வரும் கியாமத்துடைய கடைசி காலத்தில் யஹுஜூன், வருஷம் ஹஜ்ஜுக்கு போவாங்க, வருஷம் ஹஜ்ஜுக்கு போவாங்க. காபாவை திரும்ப திரும்ப சுற்றுவார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், ஆனால் வருத்தத்திற்குரிய செய்தி என்னங்க, ஹஜ்ஜுக்கு போற எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. வமா ஃபீஹி மூமினுன், அந்த ஹஜ் செய்றவங்க ஒருத்தர் கூட மூமின் கிடையாதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை அச்சப்படுகின்ற உண்மையான தக்வாதாரி யாரும் கிடையாது. ஆனால் ஹஜ்ஜுக்கு போறாங்க என்ற ஒரு செய்தியை சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே நாம் அதிகம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹாஜிகளுக்கும் துஆ செய்ய வேண்டியது இருக்கிறது. இன்னும் 2-3 நாட்களில் நம்முடைய அரசியல் மாற்றங்கள், அதற்காக வேண்டிய ரிசல்ட்டுகள் வர இருக்கிறது. நாம் துஆ செய்ய வேண்டும் அந்த நாளுக்காக. காரணம், நல்ல ஆட்சியாளர்கள் போனாங்க. சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு, என்ன ஆட்சியாளர் சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு, லவ் அன்ன தாபத்தன் தஅஸ்ஸரத் ஃபில் இராக், நான் ஆட்சி செய்கின்ற ஈராக்குடைய பூமியிலே ஒரே ஒரு மிருகம் தவறி கீழே விழுந்து அது கால் உடைந்து விட்டது. யாரும் அதை அடிக்கல, அது ஒரு மிருகம், ஆடோ மாடோ ஒட்டகமோ, அது தவறி கீழே விழுந்து அதனுடைய கால் முறிந்து விட்டது. லவ் அன்ன தாபத்தன் தஅஸ்ஸரத் ஃபில் இராக், ஈராக்குடைய பூமியிலே ஒரே ஒரு மிருகம் கீழே விழுந்து கால் உடைந்து விட்டால். சையதுனா உமர் இப்னுல் கத்தாபுடைய ஆட்சியை பாருங்கள். இன்று ஆட்சியாளர்கள் மனிதர்கள் மீது, ரத்தங்களின் மீது ஆட்சி செய்கின்றார்கள். மனிதர்கள் மீது இரக்கமில்லாதவர்கள் ஆட்சி செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் விட்டும் நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் சொன்னார்கள், என் ஆட்சி பீடத்திலே ஒரே ஒரு மிருகம் கீழே விழுந்து விட்டது, கால் உடைந்து விட்டது. உமர் நாயகம் சொல்றாங்க, லகிஃப்து ஐ யஸ்அலி அன்ஹு அன்ஹா, நாளை மறுமையில் அல்லாஹ் அந்த மிருகத்தை பற்றி என்னிடத்தில் கேள்வி கேட்டு விடுவான் என்று பயப்படுகின்றேன் என்றார்கள். பயப்படுகின்றேன், மிருகத்தினுடைய விஷயத்தில் கேள்வி கேட்கப்படும் என்று பயந்தார்கள். இன்றைய லட்சக்கணக்கான மக்கள் அப்பாவியான முறையில் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள். உயிர்கள் போகிறது. ஆட்சியாளர்கள் அதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை நான் இங்கே சொல்லுகிறேன். எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக அந்த ஆட்சி மாற்றத்திற்காக துஆ செய்ய வேண்டியது இருக்கிறது. இங்க அதிகமாக வியாபாரிகள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். எல்லாருக்கும் நாங்க கடையில் இருக்கிறவங்க பிசினஸ் பண்றோம், வியாபாரம் பண்றோம், ஆனா பரக்கத் கிடைக்கல என்று சொல்லுகின்றோம். பரக்கத் எப்படிங்க கிடைக்கும்? சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு மிகப்பெரிய செல்வந்தர், சஹாபாக்கள், அவங்கள மாதிரி காசு எதுவும் கிடையாது. மதீனாவில 700 ஒட்டகம் முழுக்க தங்கங்கள், வெள்ளிகள், கோதுமைகள் எல்லாம் வந்திருக்கிறது. சப்தத்தை கேட்டு ஆயிஷா நாயகி சொன்னாங்க, நபியுடைய மறைவுக்கு பிறகு, கண்டிப்பாக இது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏன்?
நபி அவர்களை பற்றி சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இல்லா ஹாபுவன். எல்லாரும் சொர்க்கத்தை ஓடோடி வருவார்கள். இவ்வளவு காசு பணங்களை சம்பாதித்த, அதுவும் ஹலாலான முறையில் தான் சம்பாதித்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் நடந்து வரமாட்டார்கள், ஊர்ந்து வருவார்கள் சொர்க்கத்திலே. யா ரசூலுல்லாஹ் ஏன் என்று கேட்கப்படுகின்ற பொழுது, அவர்கள் சம்பாதித்த காசு பணங்களுக்கு அவர்கள் செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கிறது. கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு அவர்கள் வருவதற்கு தாமதமாக இருக்கும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை பிடித்த நபி சொன்னார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபே, நபி அழுகுறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஏன் அழுகின்றீர்கள்? நீங்கள் 500 ஆண்டுகள் எல்லாரும் சொர்க்கத்திற்கு போன பிறகு தாமதமா வருவேன்னாங்க. எல்லா நபிமார்கள் போன பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் கடைசியாக சொர்க்கத்தில் வருவார்கள். ஏன்? உலகம் முழுக்க ஆட்சி கொடுக்கப்பட்ட நபி. எனவே காசு பணம் அதிகம் வந்தால் சந்தோஷப்படாதீர்கள், அதற்கு தகுந்த விசாரணையும் இருக்கிறது. எனவே காசு பணம் கம்மியா வந்தால் வருத்தப்படாதீர்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இடத்தில் கேட்கப்பட்டுச்சு, மிம்மைய சாருக், இவ்வளவு பெரிய செல்வந்தராக எப்படி ஆனீர்கள்? இவ்வளவு காசு பணங்கள் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? ஒரே ஒரு பதில சொன்னாங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், அதைத்தான் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகின்றேன். சொன்னார்கள், மா ரதித்து ரிபஹன், தான் எனக்கு லாபமோ நஷ்டமோ கடையில 1 ரூபா வந்தாலும் சரி நான் வருத்தப்பட மாட்டேன், 1 லட்சம் வந்தாலும் சரி நான் சந்தோஷப்பட மாட்டேன். குறைவும் அதிகமும் கொடுத்தவன் என் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான், கைரு ராசிக்கினாக இருக்கிறான். என்னை ஈண்டெடுத்த பெற்றோர்களை விட, என் சொந்த பந்தங்களை விட அதிகம் என் மேல் கருணை காட்டுகின்ற ரப்புல் ஆலமீன் எனக்கு ரிஸ்குடைய பொறுப்பு எடுத்து விட்டான். நான் எதற்கு காசை பற்றி நான் கவலைப்பட வேண்டும் என்று செய்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், நான் வியாபாரம் செய்த நாளிலிருந்து நான் லாபத்தை கண்டு ஆனந்தப்பட்டதும் கிடையாது, வருத்தப்பட்டதும் கிடையாது. அதுதான் எனக்கு காசு பணங்கள் அதிகம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது என்று செய்தனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு நபி அவர்கள் கையை பிடிச்சி, பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு பரக்கத்தை தருவான், நீ என்ன வியாபாரம் செஞ்சாலும். இன்று வியாபாரிகள் இருக்கின்றார்கள், நல்லவர்களுடைய துஆக்களை வாங்குவது கிடையாது, என்னங்க சொந்த பந்தங்கள் துஆ செய்வது கிடையாது, சொன்ன அந்த தம்பி துஆ செய்வது கிடையாது, பெற்றோர்களுடைய பேச்சை உறவைகளை கட்டு பண்ணி எத்தனை பேர் வியாபாரம் செய்கின்றார்கள். எங்கே பரக்கத் கிடைக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு துஆ செஞ்சாங்க. இப்போ துஆவுடைய பரக்கத் என்ன தெரியுமா ஆச்சு? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க என்று சொன்னால், லவ் ரஃபஅத்து ஹஜரன், நபி எனக்கு எப்போ பரக்கத் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்களோ, நான் ஒரு கல்லை போய் கை வைக்கிறேன், அல்லாஹ் நபியுடைய பரக்கத்தின் காரணமாக நான் சாதாரண கல்லு தான், அதில் கை வைத்த பிறகு அது தங்கமாக மாறி விடுகிறது என்று சொன்னார்கள். சாதாரண கல், ஆனால் நபி துஆ செய்து விட்டார்கள், பரக்கத் கிடைக்கும். லவ் ரஃபஅத்து ஹஜரன் லரஜௌது அன் உஸீப தஹ்தஹு ஸஹபன் அவ் ஃபில்லத்தன், சாதாரண கற்கள் எல்லாம் பொற்கற்களாக, தங்கங்களாக, வெள்ளிகளாக மாறிவிட்டது என்று சொன்னார்கள். எனவே வியாபாரம் செய்கின்றவர்கள் ஹலாலான முறையில் வியாபாரம் செய்யுங்கள், தனக்கு சார்ந்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள். தான் மட்டும் வளர்ந்தால் பத்தாது, சமூகத்தையும் வளருவதற்கு காரணமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா வருகின்ற ஆட்சியுடைய அந்த நாளிலே நல்ல ரிசல்ட்டுகளை தருவதற்காக நல்ல ஆட்சியாளர்கள் யார் ஆட்சிக்கு வந்தால் மஸ்ஜிதுகள் பாதுகாக்கப்படுமோ, மதரசாக்கள் பாதுகாக்கப்படுமோ, வக்ஃப் சொத்துகள் பாதுகாக்கப்படுமோ, அப்படிப்பட்ட இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய, ஷரியத்துடைய சட்டங்களை பாதுகாக்கக்கூடிய, பாங்கு சப்தங்கள் எல்லா இடங்களும் ஒலிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வர வேண்டும் என்ற ஒரு துஆவை நாம் இந்த இடத்தில் சொல்லுகின்றோம். அதே போன்று நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் அரசு தேர்வுகள் எழுதியிருக்கிறார்கள், 10th +1 +2 அவர்களுடைய ரிசல்ட் கூட இன்னும் ஒரு வாரத்தில் வர இருக்கிறது. அந்த பிள்ளைகளுக்காகவும் நாம் துஆ செய்ய வேண்டும். எந்த நடிகர்களுடைய மோகங்களுக்கு பின்னால் செல்லாமல் நமக்கு ஒரே வழிகாட்டி எல்லா காலத்திலும் தலைவர், யார் ஆட்சி செய்யட்டும், ஆட்சி செய்யாமல் போகட்டும், நமக்கு கவலை கிடையாது. நம்முடைய ஒரே தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவருடைய வழிகாட்டுதலுக்கு பின்னால் தான் இந்த உலகத்திலும் நாம் போக வேண்டும். மறுமையிலும் நமக்காக ஷஃபாத் செய்கின்ற, நம்முடைய கைகளை பிடித்து சொர்க்கத்திற்கு அழைத்து செய்கின்ற அந்த நபி தான் நம்முடைய என்றும் ஒரே தலைவராக இருக்கின்றார்கள். அவர்கள் மேல் தான் நாம் ஆசைப்பட வேண்டும், பிரியப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த வாலிபர்களுடைய எண்ணங்கள், பிரியங்கள், ஆசைகளை அல்லாஹ் தஆலா நபிக்கு பின்னால் சஹாபாக்கள் எப்படி நபியை காதலித்தார்களோ அது போன்று அல்லாஹ் நமக்கும் நம்முடைய உள்ளங்களிலே பிரியத்தை அல்லாஹ் தருவானாக. நாம் செய்கின்ற வியாபாரத்தை அல்லாஹ் பரக்கத்தை தருவானாக. முஸ்லிம் சமூகங்கள் மேல் நோக்கி உயருகின்ற வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா மற்றவருக்கு முன்னோடியாக, வழிகாட்டியாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இந்த மஸ்ஜிதுகளை, மஹல்லாக்களை அல்லாஹ் தஆலா கபூலாக்கி தருவானாக. இந்த நிர்வாகிகள் அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்துக்குரிய ஜமாத் அவர்களே, இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் மக்தப் மாணவர்களுக்காக வேண்டி சம்மர் கிளாஸ் ஆரம்பமாகிறது. இன்ஷா அல்லாஹ் காலை 10:30 முதல் லொஹர் தொழுகை 12:45 வரை நடைபெறும். உங்கள் வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளை
அனுப்பி வைத்து பயன்பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சுன்னத் தொழுவாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள்.